ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ख्वाजा சலீமுல்லா அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் ஜான்சன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் கூரியர் வரும். ஜிபி பிள்ளை அவருக்கு வந்து மദ്രാஸ் ஸ்டாண்டர்ட். சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் வந்து மദ്രാஸ் மெயில். ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா 1, 3, 2, 4 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். பின் வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். விடி சாவர்கர் தான் மித்ரா மேளா சங்கத்தை வந்து தொடங்கியவர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன் அவர்கள். குடியரசு இதழ் தந்தை பெரியார் அவர்கள். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர் அவர்கள். சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள். ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா 4, 3, 1, 2 கிடைக்கும். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பின் வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். இவங்க தான் முகலாயர் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார். பெரியார் அவர்கள் ஃபஸ்ட்டு காங்கிரஸில் சேர்ந்துருப்பாங்க. அடுத்தது தான் அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தை துவங்குவாங்க. லாஸ்ட் வந்து நீதி கட்சியோட தலைவராக இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 வரும். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமைதுரை அவர்களுடைய இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். இந்த ஊமைதுரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அவருடைய சகோதரர் தான் ஊமைதுரை. இவருடைய இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.